சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். தொழில்துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை மந்தைவெளியில் 167 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வணிக வளாகத்துடன் கூடிய பணிமனைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒக்கியம் மடுவில் புதிதாக கட்டப்பட்ட 4 வழிச்சாலை பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையின் கோரிக்கையின் பேரில் நீர்வழி பாதையை 205 மீட்டராகவும் பாலத்தின் உயரத்தை கூடுதலாக 1.5 மீட்டர் அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டு 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒக்கியம் மடுவு பாலத்தின் விரிவாக்க பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் செவ்வனே மேற்கொண்டது. அதன்படி தற்போதுள்ள ஒக்கியம் மடுவு பாலத்தின் இருபுறமும் 2 இருவழி பாலங்கள் கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களால் பொது போக்குவரத்திற்கு இன்று திறந்து வைக்கப்பட்டது. கால்நடைத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள 12 புதிய கட்டடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் 118 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 31 ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகள், இறைச்சி உற்பத்தி, இறைச்சி பதப்படுத்தும் வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 126 இளநிலை உதவியாளர், 96 தட்டச்சர் பணியிடங்களுக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பதிவுத்துறையின் ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் காகிதமில்லா ஆவணப்பதிவு, தானியங்கி பத்திர உருவாக்கம் உள்ளிட்ட 18 சேவைகள் அடங்கிய செயல் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை தற்போது 10 விதமான ஆவண சேவைகளுக்கு அலுவலகத்திற்கு நேரடி வருகை இல்லாமல் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ளலாம். அனைத்து விதமான ஆவண சேவைகளுக்கு காகிதமில்லாத ஆவணப்பதிவு மேற்கொள்ளலாம். பத்திரப்பதிவு அதிகமாக உள்ள முகூர்த்த நாட்களிலும் மற்றும் அனைத்து நாட்களிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் 24/7 ஆவண பதிவுக்கு இணையதளத்தின் மூலம் தாக்கல் செய்யலாம். சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் 10 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகைக்கான ஆணைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மேலும் பழமையான தேவாலயங்களை புனரமைப்பதற்கு முதல் தவணை தொகையாக 1,81,97,000 ரூபாய்க்கான காசோலைகளை அளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.